சாப்பிடு சாப்பிடு. நண்பா, என் தாயோ குந்தமாதேவி மந்தார தேவி, என் தந்தை பாண்டபுத்திர மகாராஜன். பத்தலைங்க ஒரு டீ என்ன வேலை இல்லையே, 12 ரூபா 10 ரூபா விற்கிது. முதல் ரெண்டாவது வந்து விடிகாலம் போடுறேன். இப்போ லைவ்ல எடுத்து குடுறா, எடுத்து போட்டு மெல்றா. மென்னு முழுங்கு. அப்படி இருந்தாலும் பாண்டபுத்திர மகாராஜன் உங்க தாயார் குந்தமாதேவி மந்தார தேவி. அம்மா அப்படி வாய் மேல கை வச்சு மிச்சிருச்சுங்கிற ஐயா பழிச்சு காட்டி நிக்கிறியா? என்னப்பா அது கோமாளி தமாஸ்கார கோமாளி கேக்குறாங்க. உங்க தந்தையோ பாண்டபுத்திர மகாராஜன், உங்க தாயோ குந்தமாதேவி மந்தார தேவி. இருந்தாலும் நீங்கள் குந்தமாதேவிக்கும் மந்தார தேவிக்கும் பாண்டபுத்திர மகாராஜனுக்கும் எத்தனை பேர் பிறந்தீர்கள்? நாங்க பிறந்ததோ நீங்க பிறந்தவர்கள் ஆளாள ஐவராஜாக்கள். ஐவராஜாக்கள் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன். தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன். அப்படி இவர்கள் பிறந்து அண்ணா உங்களுக்கு என்று ஏதாவது நாடு இருக்க வேண்டும் அல்லவா? நாடு டெல்லி என்ற அஸ்னாபுரம். டெல்லி என்று அஸ்தினாபுரம். டெல்லி என்ற அஸ்னாபுரத்தை பாண்டவர் ஆண்டு வருகிறோமா? வருகிறீர்களா? அன்பா, நடந்தது என்ன? என்ன? என் பங்கு நாள் பகை ஏற்பட்டது. எனக்கு சொத்தினால் பகை ஏற்பட்டு வந்தது. அன்பா, என் தந்தையுடன் பிறந்தவர்கள் 3 பேர். யார் யார்? திருதராட்டியன் பாண்டு மன்னன் விதுர்ணன். திருதராட்டியன் பாண்டு மன்னன் விதுர்ணன். திருதராட்டியன் காந்தாரி என்ற பெண்ணை மணந்து கௌரவர் 100 பேர் பிறந்தார். கௌரவர்கள் 100. என் பெரியப்ப மக்கள் பாண்டவர் இருப்பது 5 பேர். 5 பேர் சித்தப்ப மக்கள். என் சித்தப்பா விதுர்ணனுக்கு திருமணமாகவில்லை. சரி, இப்படி இருக்கையில்
பாண்டவர் இருப்பதோ 5 பேர், நாம இருப்பது 100 பேர். அந்த பாண்டவருக்கு பாதி நாடு, நாம 100 பேத்துக்கு பாதி நாடா? அப்படி என்று எண்ணத்தை வைத்த துரியோதனன் சரி பாண்டவனை மடிப்பதற்கு எத்தனையோ வஞ்சகம் செய்தான். எத்தனையோ வஞ்சகம். ஆமா, போகும் தடத்துல பொய்குழி வெட்டினான், நடக்கின்ற தடத்தில் நச்சுமுள்ள நாட்டினான், உண்கின்ற சாதத்தில் நஞ்சு என்ற விஷத்தை கலந்தான், குதிக்கின்ற குளத்திலே கூர்வூசிகளை நாட்டி வைத்தான். மாமன் கண்ணன் கிருபையினால் பாண்டவர் தப்பி பிழைத்தோம். நண்பா, இந்திர பிரஸ்தவத்தில் இருந்த பாண்டவர்களை தந்திரமாக வரவழைத்து சூதனால் பகடை ஆடினான். சூது பகடையிலே என் அண்ணன் தருமர் நாடு நகர நமனது செங்கோல் உப்பு சட்டி வரையோடு அனைத்தையும் சூதிலே தோற்றுவிட்டார். தோத்த பாண்டவர்கள் காதாள வேண்டும் அப்படி என்று குருபெரியோர் கட்டளை விதித்தார். ஒன்னாவது சூரியவனம், 2வது ராமரி சிவனம், 3வது முருக்கமகாரி சிவனம், 4வது காளை மகாரி சிவனம், 5வது சைந்துரி சிவனம், 6வது காமதேன் பருவதம், 7வது கெந்துருவனம், 8வது குருமகாரி சிவனம். 8வது குருமகாரி சிவனத்திலே பாண்டவர் இப்பொழுது இருக்கிறோம். ஆமா, இந்த ஆண்டு இந்த 8வது குருமகாரி சிவனத்திலே முடிந்து விட்டது. அடுத்த வனத்தை தேடி செல்ல வேண்டும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்று ஏதாவது திருமணம் ஆகிவிட்டதா? வளையாளில் வளைத்து வஞ்சியால திருமணம் செய்தோம். ஒருவன் வில்ல வளைக்க என் அண்ணன் தம்பிங்க 5 பேரும் மாலையிட நாங்க இருக்கிறோம். இருக்கிறீர்கள். உங்கள் தேவியின் பெயர் பாஞ்சாலி. அப்படி பாஞ்சாலி பத்தினி ரகுபதா பாஞ்சாலி யாகசேன. அப்படி ஐவரும் மாலையிட்டு இருந்தாலும் இன்று நான் தான் காரணம். என்ன காரணம்? எதற்காக வந்து மன்னா உங்க அண்ணன் வரவழைத்தார். அதுக்கே அப்படி சுகமா சொல்ற? அழுவாத, எனக்கு அண்ணன் தான் இல்லைங்க. வா போலாம்.
தாரம் என்று சொல்லக்கூடிய வாசராய் சரி தேவி பாஞ்சாலி திருவடி பாதைகளை மனித பயிரால் இந்த பரந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா தேவி பாஞ்சாலி முடிவடைந்து விட்டது. அடுத்த வனம் தேடி செல்ல வேண்டும் அல்லவா? விடிந்தால் 9வது வனத்துக்கு போக வேண்டும். மாமன் பரந்தாமன் கூறி இருக்கிறார். வனங்கள் முடிந்தது பெரியதல்ல. விடிந்தால் 9வது ரோமரிசி வனத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி மாமன் கூறி இருக்கிறார். அதனால மாமன் வார்த்தை சிறமேல் ஏற்றி 9வது ரோமரிசி வனத்துக்கு போவோம். போகலாம். அதே நேரத்தில் 9வது வனத்தை ஆண்டு வரக்கூடிய ரோமரிஷி பகவான் சபைதர்பார்